கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். எந்த வசனம்? நியாயாதிபதிகள் 6:12. ஓகே, மீண்டுமாய் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த அமலேக்கியர்களும் இந்த மீதியானியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவ்வப்போது வந்து பெரிய பிரச்சனைகளை செய்து, அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து, அவர்கள் செய்திருக்கிற எல்லா அந்த விவசாயத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அறுவடை செய்து அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். அப்போ விவசாயம் செய்து, அதாவது கஷ்டப்பட்டு உழைத்து அதெல்லாம் பண்ண இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒண்ணுமே நிக்காது பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பயந்து போன ஒரு சூழல் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துல ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார். அவனுடைய பெயர் கிதியோன். அந்த கிதியோனை தேடி வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. என்னன்னு சொல்லுகிறார்? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுகிறார்? பராக்கிரமசாலியே. ஆனா இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நீங்க வேதத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இவன் ரொம்ப பயந்தவனா இருக்கிறான். யாரு? சொல்லுங்க, யாரு? இந்த கிதியோன் பயந்த ஒருவன். ஐயோ, எப்பொழுது எதிரிகள் வருவார்கள். ஏன்னா எதிரி நைட்டு தான் வருவாங்க. வேதத்தில் நீங்க பாருங்க, 5, 6, 7 அதிகாரங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். நைட்டு வருவாங்க, எப்போ வேணாலும் வருவாங்க. வந்து யார் யார் இருக்கிறாங்களோ அவர்களை அடிச்சு போட்டு, இல்லைன்னா கொன்று விட்டு, இருக்கிற உடைமைகள், பணம், காசு, அடுத்தது இந்த விவசாயம் பண்ண வைத்திருந்த காரியங்கள், அறுவடை செய்து வைத்திருந்த மூட்டைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால இந்த கிதியோன் ரொம்ப பயந்த ஒரு சுபாவமாய், ஐயோ எப்பொழுது பிரச்சனை வருமோ, எப்பொழுது போராட்டம் வரும், எப்பொழுது இந்த காரியம் வந்து என்னை அடிக்கும் உதைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போன ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயந்தாங்கோலியே அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாரு? ஆமா, பயந்தவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பராக்கிரமசாலியே. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஒருவேளை பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, ஆண்டவரை 2025 இத்தனை பிரச்சனைகள் வந்து போயிருச்சு, ஆனா 26வது ஆண்டுல என்ன பிரச்சனை காத்திருக்கோ, எத்தனை போராட்டத்தை நான் சந்திக்கணுமோ, எத்தனை காரியங்களை ஆண்டவரை நான் எதிர்கொள்ள வேண்டுமோ, அதுல எத்தனை நான் மேற்கொள்வேன், எத்தனை வந்து என்னை அடிக்கும், என்னை தாக்கும், எத்தனை இடத்துல நான் அழுகணும், எத்தனை இடத்துல வெக்கப்பட்டு போகணும்னு சொல்லி ஒருவேளை கிதியோனை போல பயந்தவர்களாய் நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ எந்த பிரச்சனையை குறித்தும் யோசிக்காத. ஓ கிதியோனை போல நீ பிரச்சனை வந்துருமோ, போராட்டம் வந்துருமோ, என்னை மேற்கொண்டு விடுமோ என்று சொல்லி பயந்து போயிருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். கிதியோன் 30,000 ஜனங்களை யுத்தத்திற்கு கொண்டு வருகிறான். எத்தனை ஜனங்கள்? சொல்லுங்க. ஆமா, இப்ப கிதியோன் அந்த ஜனங்களை பார்த்து, கர்த்தர் சொன்ன பிரகாரமே கிதியோன் அந்த ஜனங்களை பார்த்து, அப்பா பயப்படுறவங்க என்ன பண்ணிருங்க? சொல்லுங்க, திரும்பி போயிருங்க. எத்தனை பேர் திரும்பி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யுத்தத்துக்கு வாங்க அப்படின்னு 30,000 சோல்ஜர்ஸ், ஆர்மி மென், மிலிட்டரியில இருந்து 30,000 ஜனங்க, நாங்க யுத்தத்துக்கு வரோம்ப்பா, கர்த்தருக்காக நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப வந்தவங்களை பார்த்து, சரி எல்லாம் வந்துட்டீங்க, வெரி குட், 30,000 ஜனங்க இருக்கிறீங்க, இதுல யாருக்காவது பயம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருங்க? ஆமா, நீங்க கர்த்தருடைய சேனையில இருக்க வேணாம், ப்ளீஸ் போயிருங்க, கெட் அவுட், கோ ஹோம் அப்படின்ட்டான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஒருவேளை ஆண்டவர், ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய சேனையில் நிற்கும்படியாக கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ வந்தது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ வந்தது எப்படி என்ன இல்லாம வரணும், பயம் இல்லாமல் நீ வரணும். இன்னைக்கு ஆலயத்துக்கு எல்லாரும் வரோம், எல்லாரும் ஆண்டவரா செய்வார், ஆண்டவரா வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார், 2026க்கான வாக்குத்தத்தம் பயங்கரமா இருக்க போகுது, கர்த்தர் என்னோடு பேச போகிறார், செய்ய போகிறார் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பயத்தோட, நிறைய குழப்பங்களோட, என்ன ஆகுமோ, எப்படி இருக்குமோ, எப்படி சமாளிப்போம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற பல விதமான பயத்தோட இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப எந்திரிச்சு என்ன பண்ணிருங்க? சொல்லுங்க,
ஏன்னா தேவனுக்கு யார் வேண்டும் அப்படின்னா பயப்படுகிறவர்கள் அல்ல, தேவனை பயப்படாமல் முழு இருதயத்தோடு நம்புகிறவர்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோடு பயப்படாமல் கர்த்தரை நான் நம்புவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன கூட்டம் இருந்தா போதும், அவர்களை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 30,000 ஜனம் வந்தாங்க. அதுல பயப்படுறவங்க எல்லாம் போங்கன்னு எத்தனாயிரம் போனாங்க? 20,000, 20,000. அதாவது 1/3 பங்கு என்ன பண்ணிட்டாங்க? இப்ப கிதியோனுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த 10,000 வச்சு என்னத்தை பண்ண போறோம்? ஜெயிக்க போறோம்? அட பாவிகளா, ஆராதனைக்கு வாங்க, கர்த்தரை ஆராதிக்கலாம் வாங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாங்கணும்னு அத்தனை ஜனம் வந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இவ்வளவு பயம் இருக்குதா? அப்பதான் கிதியோனுக்கே தெரியும், பயப்படுகிறவர்களை வைத்து கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பயப்படுகிறவர்களை வைத்து கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க குடும்பத்தில் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதை குறித்து பயப்பட்டுட்டு இருந்தீங்கனாலும் அந்த பயம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது, அற்புதங்களை செய்ய முடியாது. சரி, இப்ப ஆண்டவர் அடுத்தது சொல்றார். ஓகே, இப்ப எத்தனை ஜனங்க இருக்காங்க? 30,000 எத்தனை பேர் தான் இருக்காங்க? 10,000 தான் இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றார், இந்த 10,000 ஜனங்களையும் தண்ணி குடிக்க சொல்லு. சரி ஆண்டவரே, உடனே எல்லாத்தையும் தண்ணி குடிக்க சொல்றான். அதுக்கப்புறம் அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் 300 பேரை மாத்திரம் தான் தேர்ந்தெடுக்கிறார். மீதி 9,700 9,700 ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? வீட்டுக்கு அனுப்பிட்டார். இப்ப எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? வெறும் 300 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப கிதியோனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. 30,000 எங்க இருக்கு, 300 எங்க இருக்கு? ஆண்டவர் இந்த 300 வச்சு என்ன பண்ண போறேன்? இப்ப கிதியோனுக்குள்ள என்ன வந்திருக்கோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவனுக்குள்ள என்ன பண்ணல? ஏன்னா அவனுக்கு தெரியும், 30,000 வைத்தும் 300 வைத்தும் இல்லைன்னா இந்த 300 வேணாயா, வெறும் 30 பேரை வைத்து கர்த்தரால் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியும் என்று சொல்லி கிதியோனுக்கு தெரிஞ்சதுனால நான் நம்புறேன், கிதியோன் பயப்படவில்லை. கிதியோனை பார்த்து, கிதியோனே என்னடா எப்படிடா நீ பயப்படாம இருந்த? ஏதோ 30,000 இருந்து ஒரு 10,000 ஏதோ வச்சு சமாளிச்சிடலாம். 30,000 எங்க இருக்கு? 300 1% நினைக்கிறேன் இல்லையா? 30,000 300 1% வந்ததுல 1% தான் தேறி இருக்கு. 1% வச்சு என்ன பண்ண முடியும்? கிதியோன் எப்படி இந்த விசுவாசம், இந்த தைரியம் வந்துச்சு? 300 பேரை வச்சு இவ்வளவு பெரிய யுத்தத்துக்கு போலாங்கிற நம்பிக்கை எப்படிப்பா வந்துச்சு? அவன் சொல்லுவான், நான் வீட்டில் இருந்தேங்க. வீட்டில் இருக்கும்போது என்னை தேடி ஒருவர் வந்தார். வந்து என்ன சொன்னாருன்னா, நான் பயந்துட்டு இருக்கிறவனை பார்த்து பராக்கிரமசாலியேன்னார். அந்த ஒரு வார்த்தையை நான் பிடிச்சுக்கிட்டேன். என்ன பண்றேன்? அந்த ஒரு வார்த்தையை நான் பிடிச்சுக்கிட்டேன். 300 பேர் இல்லை, இந்த ஆமா 300 பேர் இல்லை, இந்த 300ல இன்னும் கம்மி பண்ணி ஆண்டவர் 30 பேர், 30லிருந்து 3 பேர் கொண்டு வந்தாலும் நான் அதை பத்தி பயப்பட மாட்டேன். ஏன்னா இந்த ஜனங்களை நம்பி இந்த யுத்தத்தில் நான் இறங்கல, கர்த்தரை நம்பி நான் இறங்குறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையாகிய பராக்கிரமசாலியே என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை நம்பி நான் இந்த யுத்தத்தில் இறங்குற நொழிய இந்த 30,000 10,000 300 30 3 பேரோ இது எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று அவன் விசுவாசித்தான். அப்ப இந்த 2026ல நீங்க எதை நம்பி உள்ள போக போறீங்க? எதை நம்பி உள்ள போக போறோம்? 30,000 இருக்கு, அதை நம்பியா? இல்ல 30,000 ஐயோ 10,000 ஆயிருச்சே, 10,000 300 ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி நம்பர்ஸை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, நமக்கு முன்பதாக இருக்கிற காரியங்களை பார்த்தா நிச்சயமா சோர்ந்து போயிடுவோம். ஆனா கிதியோன் நம்பர்ஸை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, பிரச்சனைகளை பார்க்கல, போராட்டத்தை பார்க்கல, அவனை விட்டு கடந்து சென்ற ஜனங்களை பார்த்து சோர்ந்து போகவில்லை. எத்தனையோ வரும்போது எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, கிதியோன் பயப்படாத, 30,000 ஜனங்க இருக்கிறோம், என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம், நாங்க இருக்கிறோம், பயப்படாதன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு துரோகிகளாக மாறி இவனுக்கு விரோதமா ஏதாவது பேசி அப்படியே போயிருக்கலாம். ஆனா கிதியோனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. கிதியோனுடைய நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருந்தது. கிதியோனுடைய அவனுடைய கான்ஃபிடன்ஸ் எல்லாம் எங்க இருந்துச்சுன்னா, கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், சொன்ன வார்த்தையின்படியே எனக்கு செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார். பராக்கிரமசாலி, நான் பயந்து போனவன் அல்ல, நான் பயப்படுகிறவன் அல்ல, நான் சோர்ந்து போகிறவன் அல்ல. கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் நான் ஒரு பராக்கிரமசாலி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென்.
சரி, அப்போ இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, ஜனங்களாலேயோ இல்ல மற்ற காரியங்களாலேயோ எனக்கு ஜெயமோ மற்ற காரியம் வரப்போறதில்ல, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்ப என் கூட யார் இருக்கா? 30,000 ஜனம் போயிட்டாங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 20,000 ஜனம் போயிட்டாங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 9,700 ஜனங்க போயிட்டாங்க, பிரச்சனை இல்லை. என் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். எப்படி ஜெபிக்கணுமோ நீங்க ஜெபிங்க. ஆனா ஆண்டவரை பார்த்து ஒரு காரியம் சொல்ல போறோம். இந்த காரியத்தின் பிரகாரம், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து, ஆண்டவரே நான் இந்த யுத்தத்துக்குள்ள போகல. யுத்தம்னா 2026, அதுல எத்தனை பேர் என் கூட இருக்கிறாங்க, நோ மேட்டர், ஐ டோன்ட் கேர். அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எவ்வளோ என் கையில காசு இருக்கு, இந்த காசை வச்சுட்டு நான் 26ல போனா நான் சமாளிக்க முடியுமா? என்னுடைய சம்பளம் மாசம் இவ்வளவுதான், இதை வச்சு 2026ல என் பிள்ளைகளுடைய ஃபீஸை நான் கட்ட முடியுமா? எனக்கு உண்டானவைகள் இவ்வளவுதான், இந்த காரியங்களை வச்சு என்னால 26ல என்னால ஜெயிக்க முடியுமா? நல்லா நீங்க யோசிச்சு இந்த கால்குலேஷன் எல்லாம் போடாதீங்க. நீங்க போட வேண்டிய ஒரே ஒரு கணக்கு என்ன தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா? நான் பயந்து போனவனா பராக்கிரமசாலியா? பயந்தவர்களா இருந்தா நீங்க தேவனுடைய சேனையில் நிற்க முடியாது. பயந்து போனவர்களாய், சோர்ந்து போனவர்களாய், இருதயத்தில் பயத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் ஐயோயோன்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற முதல் காரியம், பயத்தோட இருக்கியா, தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிரு. ஆண்டவருக்கு தேவை ஒரே ஒரு கூட்டம், பயப்படாமல் தேவனை நம்புகிற ஒரு கூட்டம். என்ன நடந்தாலும் என் தேவனை நடத்துவார் என்று சொல்லி கண்மூடி தனமாய் தேவனை நம்புகிற ஒரு கூட்டம். எனக்கு முன்பதாய் பெரிய செங்கடலே வந்தாலோ அவ்வளோ ஜனங்களும் முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசே மாத்திரம் கர்த்தரை நம்பினா, அவன் கையை நீட்ட கர்த்தர் அந்த செங்கடலை இரண்டாக பிளந்தார். நீங்க இன்னைக்கு நீங்களும் நானும் மோசேவின் பக்கம் நிற்க போறோமா, இல்ல செங்கடலின் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கம் நிற்க போறோமா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஒரு தீர்மானமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில செங்கடல் வரட்டும், என் வாழ்க்கையில ஆண்டவரை எரிகோ கோட்டை வரட்டும், என் வாழ்க்கையில ஆண்டவரை பெரிய யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற மாதிரி வரட்டும். நான் மோசேவின் பக்கம் நிற்பேன், நான் யோசேப்பின் பக்கம் நிற்பேன். பயப்படாத கூட்டத்தில் நான் நிற்பேன். பயந்து போய் ஐயோ என் வாழ்க்கை என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும், என் வேலை என்ன ஆகும், என் திருமணம் என்ன ஆகும், என்னுடைய காரியங்கள் என்னவா முடியும், ஓ பயத்தோடு இருக்கிறீங்கன்னா, இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து தைரியமா சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் ஐயா, என்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் ஐயா. இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனாகிய கர்த்தர், அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க, 2026க்குள்ள நீங்க என்ன தைரியத்தில் போக போறீங்க? நீங்களே யோசிங்களேன் பார்ப்போம். இந்த 2026க்குள்ள எந்த தைரியத்தில் நீங்க போக போறீங்க? மாஸ்டர் பேங்க்ல இவ்வளோ வச்சிருக்கிறோம், ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம்னா நகையை பேங்க்ல வைக்கிறதுக்கு ஒரு 4 பவுன் வீட்டில் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அப்படியே ஒரு வருஷத்தை என்ன பண்ணிடலாம், ஜமாளிச்சிடலாம், ஓட்டிடலாம். வேலை இருக்கு, மாசம் மாசம் சம்பளம் 20,000 இல்லைன்னா 10,000 டான் அக்கௌண்ட்ல வந்து விழுந்துடும். அதை வச்சு நம்பி அதை நம்புறேன், அதை வச்சு ஓட்டிடலாம், ஒரு வருஷம் எப்படியோ ஃபீஸை கட்டிடலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு உண்டானவைகளை நான் நம்பி 26க்குள்ள நான் போலப்பா, கர்த்தரை நம்பி நான் போறேன், கர்த்தரை விசுவாசித்து நான் போகிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நம்பி நான் போகிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நம்பி நாங்க போறோம்ப்பா, நீங்க எங்களுக்கு சொன்ன வார்த்தையை நம்பி நாங்கள் உள்ள போறோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இப்போ 2.5 வருஷம் நடத்திட்டு வரார். எங்கிருந்து? எகிப்துல இருந்து 2.5 வருஷம். சரியா? இவங்க 2 வருஷம் கிட்டத்தட்ட சீனாய் மலையிலேயே தங்கிட்டாங்க. சீனாய் மலையில் ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நிறைய சட்ட திட்டங்களை கொடுக்கிறார். கொடுத்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சீனாய் மலையிலிருந்து அப்படியே கானான் தேசத்தின் எல்லைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டார். சரியா? எல்லையில கொண்டு வந்து நிறுத்தினதற்கு பிறகு இப்ப மோசேக்கு எங்கிருந்து இந்த ஐடியா வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு மோசே என்ன பண்றாரு, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொருத்தனை
தேர்ந்தெடுத்து 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை தேர்ந்தெடுத்து எல்லாம் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அந்த மாதிரி மிலிட்ரி மென், ஆர்மி மென், அவங்கள 12 பேர்த்த கூப்பிட்டு நீங்கள் 12 பேர் என்ன பண்ணுங்க, உள்ளே போய் தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. தேசத்தின் குடிகள் எப்படி இருக்கிறார்கள், தேசத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கு, நம்ம உள்ளே போனோம்னா ஜெயிக்க முடியுமா, வெற்றி பெற்றுக்கொள்ள முடியுமா, தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியுமா, எப்படி இருக்கு, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, உள்ள போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு மோசே சொல்றார். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இப்போ ஒரு வீடு வாடகைக்கு நீங்க ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறணும், நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த வீடு எப்படி இருக்கு சொல்லுங்க, பார்த்துட்டு வரலாம். வீட்டில் தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா, ரூம் எல்லாம் கரெக்டாக நல்லா இருக்கா, நம்ம சைஸுக்கு இல்லை நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிற அளவுக்கு சின்னதாக பெருசாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு போய் பார்ப்பீங்களா மாட்டீங்களா? அப்போ இதில் ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க. எங்க ஒரு வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னாலே அந்த வீட்டில் நம்ம அப்படி நித்தியமாக இருக்க போகிறதில்ல. 5 வருஷம் இருப்போம், திருப்பி ஏதாவது பிரச்சனையாகும், ஓனர் ஏதாவது சொல்லுவார், நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே அடுத்த வீட்டுக்கு மாறிடுவோம் இல்லையா? அப்போ ஒரு 2 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் இருக்க போகிற வீட்டையே நம்ம போய் 10 தடவை பார்த்து அதை பற்றியெல்லாம் யோசிச்சு, கட்டல் இந்த இடத்துல செட் ஆகுமா, பீரோ இங்கே வைக்க முடியுமா, எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஏதாவது தப்பு இருக்கா? அப்போ ஒரு தேசத்திற்குள்ளேயே இவங்க போகணும்னா அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வரல, ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இருக்கா? இல்லை, தவறே கிடையாது. அந்த தேசம் எப்படி இருக்கு, நல்ல தேசமா கெட்ட தேசமா, கிளைமேட் எப்படி இருக்கு, நம்ம ஜனங்க அதை சமாளிக்க முடியுமா, குடிக்க தண்ணி எப்படி இருக்கு, பழங்கள் எப்படி இருக்கு, சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு, ஜனங்க எப்படி இருக்காங்க, மெயினா உள்ள இருக்கிற மிலிட்ரி ஆர்மி எல்லாம் எப்படி இருக்கு, நம்ம போய் தாக்குதல் செய்தோம்னா நம்ம ஜெயிப்போமா, அவங்க கிட்ட எப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருக்கு, எல்லாம் பார்க்கணுமா இல்லையா? ஆமா. ஆனால் தேவன் இவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீங்க போய் கானான் தேசத்தை வேவு பாருங்கள் அப்படியே சொன்னாரு. என்ன சொன்னாரு? சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா மோசேக்கு திடீர்னு வேவு பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. 12 பேர்த்த கூப்பிட்டுட்டே 12 பேரும் போய் பார்த்துட்டு வாங்கடா. இப்ப இந்த 12 பேர் போய் எத்தனை நாள் வேவு பார்த்தாங்களாமா? 40 நாள் வேவு பார்த்தாங்க. எத்தனை நாள் சொல்லுங்க, எத்தனை நாள்? 40 நாள் வேவு பார்த்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஒரு கலகம், பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், 40 நாள் நீங்க வேவு பார்த்ததுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷ கணக்கா, 40 நாளுக்கு 40 வருஷம் நீங்க வனாந்தரத்துல சுத்தணும், அலையணும்ட்டாரு. என்னங்க தப்பு இதுல? போய் வேவு பார்த்தது தப்பா? வீடு எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்தது தப்பா? கண்ணை மூடிட்டு அந்த வீட்டில் நம்ம போயிடுவோமா? அதே மாதிரி கண்ணை மூடிட்டு இந்த தேசத்துக்கு போயிடணுமா? அப்படின்னா கர்த்தர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன். உனக்கு வாக்கு கொடுக்கும் போதே அந்த தேசத்தை வேவு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே பிரவேசித்து அதற்கு பிறகு எல்லாம் சூழ்நிலைகள் சரியாக இருந்தால், எல்லாம் உங்கள் மனதுக்கு திருப்தியா இருந்தால் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னா சொன்னாரு. இல்லை, அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்ல. அந்த தேசத்தின் ஜனங்களை மேற்கொள்ள முடியுமா, ஜெயிக்க முடியுமான்னு யோசிக்கிறது உன்னுடைய பிரச்சனையோ உன்னுடைய கால்குலேஷனோ அல்ல. நீ நம்ப வேண்டியது ஒன்னே ஒன்று, இந்த தேசத்தை கர்த்தர் சுதந்திரித்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாரு. கண்ணை மூடிட்டு உள்ள போறோம். உள்ள போனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எங்க மேல இருக்கிறதுனால அது அப்படியே நிறைவேறும், அது அப்படியே எங்க வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி நம்பி இவங்க உள்ள போயிருந்தா வாழ்க்கையில 40 வருஷம் என்ன இருக்காது சொல்லுங்க, வேஸ்டா போயிருக்காது. அப்ப இந்த ஜனங்க இல்லைன்னா மோசே என்ன சொல்றாரு? உள்ள போயிட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எல்லாம் செட் ஆகுதான்னு பார்ப்போம், போனாதானே தெரியும். இங்கேயே இருந்து பேசிட்டு இருந்தா எப்படி? இப்ப 2026 குறித்தும் நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். இங்கேயே இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தா எப்படி? 2026 போனாதானே தெரியும். உள்ள போனாதான் மே மாசம் என்ன பிரச்சனை இருக்கு, ஜூன் மாசம் அடுத்த வருஷத்தின் ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும், உள்ள போனாதானே தெரியும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தோம்னா அந்த வருஷத்தை, அந்த கானான் தேசத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தர் இந்த தேசத்தை இல்லை 2026 சுதந்திரித்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாரு. இது எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை அல்ல. இந்த வருஷத்துல நான் என்னென்னலாம் செலவு இருக்குன்னு உட்கார்ந்து கணக்கு போட வேண்டியது என்னுடைய காரியம் அல்ல. இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா, சரி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய காரியம் அல்ல. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்பி உள்ளே விசுவாசத்தோடு
விசுவாசத்தோடு நீங்க அடி எடுத்து போக ஆரம்பிச்சீங்கன்னா அந்த தேசத்தை கர்த்தர் உங்கள் கையில, அந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் இதுவரையும் செய்யாத ஒரு சில அற்புதங்கள் அதிசயங்களை, இத்தனை ஆண்டுகள் திறக்காத கதவுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் திறக்கத்தக்கதாய் நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு 26க்குள்ள போக நீங்க யோசிங்க, பிரயாசப்படுங்க. கர்த்தர் நிச்சயமாய் 26வது ஆண்டுல பெரிய காரியங்களை செய்வார். 40 வருஷம் கழிச்சு இப்போ யோசுவா உள்ள என்ன பண்றாரு? போறார். 2வது சந்ததியை கூட்டிட்டு யோர்தான் நதியை கடந்து இப்போ உள்ள போறார். உள்ள போனோன்னு ஃபர்ஸ்ட் பிரச்சனையே என்னது? எரிகோ கோட்டை, அப்புறம் ஆயி பட்டணம், அப்புறம் அப்படியே ஒவ்வொரு பட்டணமா யுத்தம் செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ யோசுவாவின் காலத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த 12 பேர் மோசே அனுப்புறாரு. இப்போ 40 வருஷம் கழிச்சு அதே ஜனங்க தானே இருந்தாங்க கானான் தேசத்துல, அதே ஜனங்க தானே இருந்தாங்க, இல்ல வேற யாராவது ஜனங்க வந்துட்டாங்களா? அதே ஜனம் தான் இருந்துச்சு, அதே பிரச்சனை தான் இருந்துச்சு, அதே போராட்டம் தான் இருந்துச்சு, அதே சேனையும் அதே காரியங்கள் தான் இருந்துச்சு. அப்போ 40 வருஷம் கழிச்சு ஆண்டவர் எரிகோ கோட்டையை உடைச்சு மற்ற காரியங்கள் எல்லாம் செஞ்சு ஜனங்க கையில தர முடியும்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் செய்ய முடியல? புரியுதா நான் கேட்கிற கேள்வி? புரியுது தானே? ஏன் செய்ய முடியல? கர்த்தருக்கு செய்ய முடியலன்னு இல்லை, இந்த ஜனம் என்ன பண்ணல, நாங்க பார்க்கறோம் எப்படி இருக்குன்னு நாங்க ஃபர்ஸ்ட் அசஸ் பண்றோம், ஒரு சர்வே எடுக்கிறோம், கொஞ்சம் உட்காந்து யோசிக்கிறோம். இந்த வேலையெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும், ஆமா 26ல என்ன பண்ணுவோம், ஏது செய்வோம், என்ன திட்டம் இருக்கு, என்ன வேலை இருக்கு, எவ்வளவு சம்பாத்தியம் இருக்கு, இதெல்லாம் இல்லை. கர்த்தரனை நடத்துவார், கர்த்தரனை நடத்துவார், கர்த்தரனை கைவிட மாட்டார். அவர் சொல்லுகிற பிரகாரம் நான் நடந்தேன் அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் என்னை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். இங்க பாத்தீங்க அப்படின்னா எலிஷா ஒரு வீட்டுக்கு அடிக்கடி ஜெபம் பண்ண போறார். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க யோசிக்கிறாங்க, சே இந்த ஊழியக்காரன் அடிக்கடி நம்ம பட்டணத்துக்கு வராரு, தங்கறதுக்கு இடம் இல்லை, நம்மளே வீட்டு மேலே என்ன பண்ணிடலாம் சொல்லுங்க, ஒரு ரூம் கட்டிடலாம், இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு போகட்டும்னு ஒரு ரூம் கட்டுறாங்க. அதே மாதிரி இவர் அடிக்கடி வந்து அங்கே மேலே ஸ்டே பண்ணிட்டு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு ஊழியங்களுக்கு கடந்து போவார். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை செத்து போய் விட்டது. செத்தோன்னே இந்த அம்மா என்ன பண்றாங்க, வாசிங்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 21வது வசனம். ஓகே, அந்த செத்து போன சடலத்தை என்ன பண்றா, அந்த தாயார் செத்து போன தன்னுடைய குழந்தையோட சடலத்தை கொண்டு போய் மேலே பாஸ்டருக்குன்னு ஒரு ரூம் கட்டினாங்க இல்லையா, அந்த ரூம்ல பாஸ்டர் கொண்டு பெட் போட்டிருப்பாங்களே, அந்த பெட்ல போட்டுட்டு பூட்டிட்டு கொண்டு போய் ஓகே. அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, பையன் செத்துட்டான், புருஷன் வேலைக்கு எங்கேயோ வெளியே போயிருக்கிறாரு, செத்து போன டெட் பாடியை யாரு, குழந்தைய கொண்டு போய் மேலே பாஸ்டருடைய ரூம்ல இருக்கிற பெட்டில் படுக்க வச்சு யாரும் டெட் பாடியை பாத்திரக்கூடாதுன்னு நல்லா பூட்டிட்டு ஒரு வேலைக்காரனை அனுப்புறான். யாருக்கிட்ட, புருஷனுக்கு, அவன் வேலை செய்கிற இடத்துக்கு, இந்த மாதிரி நான் ஒரு வேலையாக போகிறேன் வெளியே, டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு அனுப்புகிறான். இப்போ உங்கள் வீட்டில் இப்படி ஒரு நடக்குதுன்னு வைங்க, சரி என் வீட்டில் ஒன்று இப்படி நடக்குது, என்ன ஆகும், என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான், அழுது கத்தி புரண்டு விழுந்து புருஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆள் அடிச்சு பறந்து வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வண்டியில் தூக்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எங்கே ஓடுவோம்? ஆமாம். ஆனால் இந்த அம்மா பாருங்க, பிள்ளை இறந்துருச்சுன்னு இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த அம்மா அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மரணத்தை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளலை. ஏங்க இந்த அம்மா மரணத்தை ஏற்றுக்கொண்டா என்ன, ஏற்றுக்கொள்ளாட்டி என்ன, மரணம் தான் நடந்துருச்சே. நோ, இங்க தான் நீங்க புரிஞ்சுக்கணும், மரணம் நடந்துருச்சுங்கிறதுனால அந்த பையன் செத்துட்டாங்கிறது அர்த்தம் இல்லை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? குழம்புதா? மரணம் நடந்துருச்சுங்கிறதுனால அந்த பையன் செத்துட்டாங்கிறது அர்த்தம் இல்லை. இந்த அம்மா
மரணத்தை கண்ணால பார்க்குறாங்க, ஆனால் அந்த மரணத்தை இருதயத்தில் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி? ஊழியக்காரங்க இவ்வளோ செய்கிறேன், கர்த்தருக்கு இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறேன், கர்த்தர் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறேன், இந்த 26வது ஆண்டுக்குள்ளே கர்த்தரை நம்பி தான் நான் வந்தேன், மனுஷனை நம்பியோ காசை நம்பியோ மற்றதை நம்பியோ அல்ல, கர்த்தரை நம்பி வந்தேன். ஐ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் திஸ் டெத். இந்த மரணத்தை நான் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஏற்றுக்கவே மாட்டேன். நான் மேலே வச்சுட்டு பூட்டிட்டு நேராக பாஸ்டர்கிட்ட போகிறேன். யோ என்னையா, கர்த்தரை நம்பி உமக்காக இத்தனை செஞ்சுருக்கிறேன், நான் என்ன நினச்சிருக்கிறீர்? ஒழுங்காக வந்து இப்படியெல்லாம் பைபிளில் இல்லை. ஆனால் அவங்களுடைய அந்த அந்த வைராக்கியம் அதுதான். புருஷன்கிட்ட ஆள் அனுப்புகிறாங்க, நம்ம உடனே என்ன நினைப்போம்? என்னங்க பையன் இறந்துட்டாங்க, என்ன ஆச்சுன்னே தெரில, என்ன சாப்பிட்டான்னு தெரியல, என்ன பாம்பு கடிச்சிச்சா, என்ன ஏதுன்னு தெரிலன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, நான் கொஞ்சம் வெளியே வேலையாக போயிட்டு வரேன், எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஆமாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூ மைண்ட் யுவர் பிஸ்னஸ், நான் என் வேலையை வெளியே போயிட்டு வரேன். நேராக ஊழியக்காரங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஊழியக்காரங்க நேராக வீட்டுக்கு வராரு, வந்து ஜெபிக்கிறாரு, பையன் உயிரோடு எழுந்திரிச்சிட்டான், அவ்வளோதான், பிரச்சனை சால்வ். அப்போது இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, நீங்க ஒரு தோல்வியை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த தோல்வி உங்க வாழ்க்கையில தோல்வி அல்ல. அது நடந்துருச்சுங்க, அதுக்கப்புறங்க எப்படிங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்க முடியும் அப்படிங்கறதான உங்க கேள்வி. இங்கேயும் செத்து போயிட்டான், பையன் செத்துட்டான். ஆனா இந்த அம்மா, இந்த சாவையெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இந்த சாவையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதெல்லாம் முடியாது, ஆண்டவர் வரணும், எனக்கு அற்புதம் செய்யணும், செஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், ஒண்ணுமே நடக்காத மாதிரி இந்த அம்மா பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு சொல்லுங்க போயிட்டே இருக்கு. ஏன்னா இந்த அம்மாவுக்கு தெரியும், என் தேவன் மரணத்தை காட்டிலும் பெரியவர். ரெண்டாவது, இந்த மரணத்தை நான் நம்புறனோ இல்லையோ, இந்த மரணத்தின் அதிகாரியா இருக்கிற என் தேவனை நான் நம்புறேன். அவர் நினைச்சாருன்னா என் வாழ்க்கையில நடந்து, அதாவது ஏற்கனவே நடந்து முடிந்த இந்த மரணத்தையும் அவரால் மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த அம்மாக்குள்ள இருந்துச்சு பாருங்க. 2026 உங்க வாழ்க்கையில நடந்துருட்டும், அது வரைக்கும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடந்தாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மரணமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், ஆண்டவர் இந்த பிரச்சனை நடந்துருச்சு, பட் ஐ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் திஸ், இது என் வாழ்க்கையில நடந்துருச்சு, இதுதான் இனிமேல், இந்த மரணத்தோடு அப்படியே இருந்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை. மரணமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் மேல தேவ வார்த்தை, என் மேல தேவ வாக்கு தத்துவம், என் மேல தேவ திட்டம், கர்த்தர் என் மேல பெரிய பெரிய காரியங்களை வைத்திருக்கிறதுனால இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் வேற மாதிரி பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கலாம். இந்த அம்மா, ஐயோ பையன் செத்துட்டான், சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அடக்கத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுங்கப்பா, சாமியானுக்கு சொல்லுங்க, ஃப்ரீசர் பாக்ஸுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மரணத்தை இவங்க ஏற்றுக்கொண்டிருந்தா அந்த பையனை என்ன பண்ணியிருப்பாங்க? போய் புதைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளலை, அதனால மரணமே தோத்துருச்சு, மரணம் தோற்று விட்டது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அக்செப்ட் பண்ண சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும். புரியுதா? உங்க வாழ்க்கையில நீங்க எதை மனசார இப்படிதாங்க செத்து போயிட்டான், இதுக்கு மேல என்ன பண்றது, கர்த்தரை நம்பணும், ஜெபிச்சோம், சர்ச்சுக்கெல்லாம் போனோம், செத்துட்டான், என்ன பண்றது, அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ற வரைக்கும், புரியுதா, அக்செப்ட் பண்ணாதான் நடக்கும். நீங்க அக்செப்ட் பண்ணலனா மரணமே இருந்தாலும் ஆண்டவர் அதை திரும்ப கொடுப்பார். எல்லாரும் கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆரம்பிங்க, என் வாழ்க்கையில தோல்வியை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதாவது 26வது ஆண்டுல நான் தோல்வியா, ஆமாங்க நான் தோத்துட்டேங்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும், இதுக்கு மேல நான் எப்படி சாதிக்க முடியும், இதுக்கு மேல நான் எப்படி மேல வர முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா தான் அது உங்களை பாதிக்கும். ஒருவேளை தோத்தே நீங்க போனாலும், இல்ல நான் தோக்கலையா, நான் எப்படி தோப்பேன், கர்த்தரை நம்புகிற நான் எப்படி தோப்பேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற நான் எப்படி அவமானத்தில் இருக்க முடியும், அதெல்லாம் முடியாது, நான் நம்ப மாட்டேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா, தோல்வியே இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், அது உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே முடிஞ்சாலும் ஆண்டவர் அதை ரிவர்ஸ் பண்ணுவார், ஆண்டவர் அதை மாற்றுவார். ஆண்டவர் நீங்க ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் உங்க சூழ்நிலை உங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க நம்புகிறது உங்கள் சூழ்நிலையை அல்ல, நீங்களும் நானும் நம்புறது தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய திட்டத்தை, தேவனின் மேல் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நீங்களும் நானும் தரிசித்து நடக்கல, நீங்களும் நானும் விசுவாசித்து நடக்கிறோம்.
தரிசித்துனா கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அதை பார்த்து பார்த்து நம்ம நம்பி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கல. எது இன்னும் நடக்கலையோ, எது நடக்க வாய்ப்பே இல்லையோ, எது நடக்காதுன்னு மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்த்து சொல்றாங்களோ அது நடக்கும். ஏன்னா அதை நடப்பிக்கிற தேவனை நான் நம்புகிறேன்னு சொல்லி நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள். நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள். அப்ப 26வது ஆண்டுல நீங்களும் நானும் தரிசித்தல்ல, சூழ்நிலைகளை பார்த்தல்ல. நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு கவலைனா, இவ்வளவுதாங்க சம்பளம், இதை வச்சு நாங்க எப்படிங்க குடும்பத்தை நடத்த முடியும், நாங்க இவ்வளவுதான் சம்பாதிக்கிறோம், எங்க வீட்டுக்கு இவ்வளவுதான் காசு வருது, இதை வச்சு நாங்க எப்படி நாங்க மேல வர முடியும், அன்னைக்கு நாங்க சாப்பிட்டு அப்படியே வாடகை கொடுத்துட்டு ஓட்டுறதுக்கே அந்த மாசம் சரியா இருக்கு. ஏன் இத்தனை வருஷம் இப்படியே இருந்தோம்னா, உங்க சம்பளம் கம்மிங்கிறதுனால அல்ல, உங்கள் விசுவாசம் கம்மி. உங்க நம்பிக்கையும் உங்க விசுவாசமும் உங்க சம்பளத்துல மேல வச்சுட்டீங்க. சம்பளம் 10,000ஆவே இருக்கட்டும், ஆனாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, 10,000 வைத்தாகிலும், கிதியோன் சொன்ன பிரகாரம் 300 வைத்தாகிலும், இல்லைனா ஒண்ணுமே இல்லை என்றாலும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஜெயம் தர என் தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய உயர்வுக்கும் என் சூழ்நிலைகளுக்கும் சம்பந்தமே இல்லை, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் என்னுடைய சம்பாத்தியத்திற்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தர் என்னை எப்படி ஆகிலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் என்னை உயர்த்துவார். எந்த காரியத்திலும் இருந்து எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோ உங்க நம்பிக்கை எல்லாம் இந்த 26வது ஆண்டுல யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். சூழ்நிலையின் மேல் அல்ல, உங்கள் சம்பாத்தியத்தின் மேல அல்ல, இல்லைனா மற்ற காரியங்கள் மனிதர்கள் மேல அல்ல, இல்ல நீங்க படிக்கிற படிப்பின் மேல அல்ல. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நாங்க நம்புறோம்ப்பா, என் சூழ்நிலையை அல்ல உம்மை நாங்கள் நம்புகிறோம். ஏனால் கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 26வது ஆண்டுக்குள்ள தைரியமா பிரவேசி. 26ஐ குறித்து கவலைப்படாத, என்ன செய்வோம், எப்படி பண்ணுவோம், எப்படி சமாளிப்போம், பயப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, தைரியமாய் நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை நடத்துவார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உன்மேல் இருக்கிறது. தைரியமா நாங்க போக போறோம். நாங்க தைரியமா போக போறோம். கர்த்தரை நம்பி நாங்க போக போறோம். எந்த ஆண்டிலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டுல கர்த்தர் மேல ஒரு 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 குருட்டுத்தனமான ஒரு விசுவாசம், கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை நீங்க வச்சு பாருங்க. இதுவரையும் நீங்க உங்க வாழ்க்கையில கண்டிராத அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாருடைய கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படுகிறவர்களை வைத்து கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி பயத்தை குறித்து எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி. எங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பயத்தையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. சூழ்நிலைகளை குறித்து பயம், கடனை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், திருமணத்தை குறித்து பயம், வேற என்ன ஆகுமோ என்கிற பயம், சரீரத்தை குறித்து பயம், மரணத்தை குறித்து பயம், இந்த பயத்தை எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக, எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. நல்ல ஒரு விசுவாசத்தின் ஆவியை, விசுவாசத்தின் வரத்தை எங்களுக்குள்ள தாங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீண்டுமாய் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு பலன் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.